அவர்களே, இன்னைக்கு நம்ம கேகே பவுஷ் vlogsல ஒரு சூப்பரான மார்கபந்தீஸ்வரர் கோயில் vlog தான் பார்க்க போறோம். இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னா வேலூருக்கு அப்புறம் ஒரு 15 to 20 கிலோமீட்டர் தாண்டி பள்ளிகோண்டா டோல்கேட்க்கு முன்னாடி விரிஞ்சிபுரம்ன்ற ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 1300 வருடங்கள் பழமையான சிவன் கோயில். இது சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்னன்னா, ஒரு சமயத்துல சிவனோட தலைய யாரு பாக்குறாங்கன்னு விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் போட்டி. இந்த போட்டியில பிரம்மா சிவனோட தலைய பார்க்காமயே பார்த்ததா பொய் சொல்லிடுறாரு. பொய் சொன்னதால சாபத்துக்கு ஆளாயிட்டாரு. அது என்ன சாபம்னா, பிரம்மா பூலோகத்துல மனுஷனா வந்து பிறக்கணும் தான். விரிஞ்சிபுரத்துல ஒரு பூசாரி வீட்டுல வந்து பிறக்கிறாரு. அவரோட 5 வயசுல அவங்க அப்பாவை இழந்துடுறாரு. அவங்க அப்பா தான் இந்த கோயில்ல சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவங்க அப்பாவுக்கு அப்புறமா அவர் பையனான பிரம்மா தான் பூஜை பண்ணிருக்கணும். ஆனா அவங்க அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் அவரை பூஜை பண்ண விடாம தடுத்துட்டாங்க. இதனால ரொம்ப வருத்தப்பட்ட அவங்க அம்மா சிவன் கிட்ட போய் வேண்டுறாங்க. சிவன் அவங்க அம்மாவோட கனவுல வந்து உங்க பையனை பிரம்ம தீர்த்தத்துல குளிக்க வச்சு அங்கேயே வெயிட் பண்ண சொன்னாங்க. அடுத்த நாள் கார்த்திகை கடை ஞாயிறு. கனவுல சிவன் சொன்ன மாதிரியே அவங்க அம்மா பிரம்மாவை குளிக்க வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. அப்போ வயதான தோற்றத்துல சிவபெருமானே வந்து பிரம்மாக்கு பூணூல் போட்டு சிவதீட்சை பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம குழந்தையான பிரம்மாக்கு கோவில்ல பூஜை பண்ண எல்லா தகுதியும் வந்துட்டு. இப்படிதான் பிரம்மா இந்த கோவில்ல சிவனுக்கு பூஜை பண்ணதாக வரலாறு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். அது என்னன்னா, இந்த கோயில்ல இருக்க சிவலிங்கம் லைட்டா சாஞ்சா மாதிரி இருக்கும். ஏன்னா சிறுவனா இருக்க பிரம்மா உயரமா இருக்க சிவலிங்கத்துக்கு மேல பூ வைக்க முடியாததுனால சிவனே லைட்டா சாஞ்சி பிரம்மாக்கு பூ வைக்க ஹெல்ப் பண்ணாரு. இப்ப நீங்க பாக்குறதுதான் சிம்ம தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓபன் பண்ணுவாங்க. இதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. ஒரு வாட்டி சிவபெருமான் அம்பிகைய பார்த்து கருப்பா இருக்காங்கன்னு விளையாட்டா சொல்றாரு. கருப்புன்னு சொன்ன உடனே அம்மாள் டென்ஷன் ஆயிட்டாங்க. உடனே அம்மா தவம் புரிஞ்சு இந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு வெளியே வரும்போது மரகதம் மாதிரி நின்னாங்க. அதனாலதான் இவங்களுக்கு பேர் மரகதாம்பிகை. இது வரைக்கும் இந்த கோயிலோட வரலாறை பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த கோயில்ல இருக்க சிற்ப கலைகள் எல்லாம் பார்க்கலாம். இந்த கோயில்ல மொத்தம் 2 மண்டபம் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது அர்த்த மண்டபம். ஒவ்வொரு சிற்பங்களையும் அவ்வளவு டீட்டெயிலா செதுக்கிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நீங்களே பாருங்க, இங்க இருக்க மண்டபத்துல ஒரு பில்லரும் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மண்டபத்துல எத்தனையோ ராஜாக்களோட கல்யாணம் எல்லாம் நடந்திருக்கதா சொல்றாங்க. இப்ப நீங்க பாக்குறது மேற்கு வாசல் கோபுரம். இங்க இன்னொரு மண்டபம் இருக்கு. அதுதான் எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பிடிச்சது. வாங்க அதை போய் பார்க்கலாம். நான் போகும்போது சரியான மழை. லொக்கேஷனும் கிளைமேட்டும் செம்மையா இருந்துச்சு. இதனாலதான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போற மண்டபம் தான் மகா மண்டபம். இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மண்டபத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. அது ஏன்னா கல்யாணம் நடக்கும்போது இங்க சேர் எல்லாம் போட்டு பார்ப்பாங்கல்ல, அதுக்கு நிறைய ஸ்பேஸ் வச்சு அழகா செட்டப் பண்ணிருக்காங்க. இந்த மண்டபத்தோட ரூஃப் நீங்களே பாருங்களேன். பாருங்க, அந்த கிளி எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. எவ்வளவு ரியலிஸ்டிக்கா செதுக்கியிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல எல்லாம் இந்த மிஷினு அதெல்லாம் இருக்காது. அது கையிலேயே அந்த டூல்ஸ் வச்சு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க பாக்குறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பில்லர். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அழகா செதுக்கியிருப்பாங்க. இந்த பில்லர் கடியில குட்டி மனிதர்கள், அதுக்கு மேல யானை, யானைக்கு மேல பாத்தீங்கன்னா யாழி இருக்கு. யாழின்ற ஒரு லயன். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வீரர் இருக்காங்க. அது பாருங்களேன், எவ்வளவு அழகா கையாலேயே செதுக்கிருக்காங்க. ஒவ்வொன்றும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நேச்சுரலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கு அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னாலும் ஒரு அழகான ஒரு பில்லர் இருக்கு. அது பாருங்க, அதுல ஒரு வீரர் குதிரை மேல இருந்து ஒரு சிறுத்தைய அட்டாக் பண்ற மாதிரி அவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க. அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த குதிரையோட பல்லு, வாய் அதெல்லாம் எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் மஷினே இல்லாம கையாலேயே டூல்ஸ் வச்சு செஞ்சாங்கன்னா நம்பவே முடியலல்ல. இந்த மண்டபமையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம முன்ன பார்த்த மண்டபத்தை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இங்கேயும் பழைய காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த காலத்தோட மண்டபத்தை விட முன்னந்த காலத்தோட மண்டபம் எல்லாம் எவ்வளவு அழகா கிராண்டா பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இதை பார்த்தாலே தெரியும் இந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நம்ம பார்த்த 2 மண்டபமே விஜயநகர பேரரசு காலத்துல கட்டினதா ஆகும். மஷினே இல்லாம அந்த காலத்துல இந்த டூல்ஸ் வச்சு மட்டுமே இவ்வளோ தூணையும் செதுக்கியிருக்காங்கன்னா அது எவ்வளோ நாள் எடுத்திருக்கும் பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போறதுதான் டைமிங் ஸ்டோன். முன்னந்த காலத்துல எல்லாம் கிளாக்கு வாட்ச் இல்லாததுனால அப்போ யோசிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது வெயில் அடிக்கும் போது மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா டைம் அக்யூரேட்டா காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு பள்ளம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல நம்ம குச்சியை வச்சு பார்க்கும்போது வெயில் அடிச்சு அதோட நிழல் எங்க போய் விழுதோ அதுதான் டைம். இப்ப நீங்க நம்பலனா கூட நீங்களே இந்த கோயிலுக்கு நீங்க டைம் பார்த்து பாருங்க, சூப்பரா அக்யூரேட்டா காட்டும். அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு குளம் வச்சிருக்காங்க. சும்மா அழகா இருக்குல்ல பார்க்க. மழை பெய்யும் போது இங்க தண்ணி நம்ம சேகரிச்சுக்கலாம். எப்படி இப்ப நம்ம வெல்லாம் வச்சிருக்கோம்ல, வெல் வாட்டர் சேவிங் அதெல்லாம் வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி இங்க நீங்க தண்ணி சேகரிக்கலாம். வேணும்னா அந்த ஸ்டெப்ஸ் வழியா யாருன்னா குளிக்கலாம், இல்ல தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாக்குறதுதான் இந்த கோயிலோட அழகான ராஜகோபுரம். இங்க அப்படியே அந்த லைட் எல்லாம் போட்டு பட்ட மாதிரி அழகா வச்சிருக்காங்க. அங்க மேல பாருங்களேன் நந்தி, அதுக்கு மேல சிவன் பார்வதி எல்லாம் எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்கா மாதிரி அப்படி எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. இந்த மரத்துக்கு பக்கத்துலதான் மூலஸ்தானத்தோட என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம உள்ள போய் பார்க்கும்போது மூலவர் பார்க்க இப்படிதான் இருப்பாங்க. அது எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த ஜன்னல் வழியா மூலவர் மேல டைரக்டா சன்லைட் படும் பாருங்க. இந்த மாதிரி அழகா செதுக்கிருக்காங்க. இந்த கோயிலோட வரலாறு அங்கேயே அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பிரிண்ட் அவுட் இல்ல, கையாலேயே வரைஞ்சிருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்க. இந்த டிராயிங்ஸ் எல்லாம் நடுவுல அங்க பாருங்க சிலை வச்சிருக்காங்க. இந்த கோயில்ல ஐயப்ப சாமியோட சிலை எப்படி இருக்கு பாருங்க, யானை மேல அவர் உட்காந்து இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா முருகர் இருக்காரு பாருங்க, வேல் எல்லாம் வச்சு எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. கோயிலோட காம்பவுண்ட்ல அவ்வளவு அழகா நந்தி நிஜமாலே உட்காந்து இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது நிஜமாலே ஒரு மாடு உட்காந்து இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க. அந்த அந்த அழுக்குலாம் இல்லாம இருந்தா நிஜமாலே ஒரு மாடு உட்காந்து இருக்க மாதிரியே இருக்கும். இதுதான் நான் சொன்ன ராஜகோபுரம். அது பாருங்க, அந்த பட்டெல்லாம் போட்டு லைட்டிங் எல்லாம் வர வச்சிருக்காங்க. இங்க ஒரு பலாமரம் வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே நம்ம நடராஜரை தரிசிக்கலாம்.
வாங்க நடராஜரை பார்க்கலாம். நானும் எங்க பாட்டியும் அருகம்புல் மாலையை கட்டிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க போன அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு நந்திக்கு அழகா அபிஷேகம் பண்ணாங்க. நல்லா சூப்பரா பிளசண்டா இருந்துச்சு பாக்க. இப்ப நீங்க பாக்குறது பால் அபிஷேகம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நந்தியை எவ்வளவு அழகா லோட்டஸ் எல்லாம் வச்சு எவ்வளவு பூ எல்லாம் கட்டி அழகா ரெடி பண்ணிருக்காங்க. அலங்காரம் பண்ணி பாருங்க. அந்த கோபுரம் பார்க்க எவ்வளவு கலையா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1300 இயர்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ வார் வந்திருக்கு. நிறைய பேர் நம்ம சிட்டியை ரூல் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எதுவுமே ஆகாம எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது பாருங்க. இந்த கோயிலை சூப்பரா கட்டின நம்ம சோழர்களுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த கோயில்ல இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குன்னா நீங்க மஸ்ட் விசிட் ஃப்ரெண்ட்ஸ். இத்தோட நம்ம வீடியோ முடியுது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். பாய்.